शर्करे कर्कशासी द्राक्षे द्रक्षन्तिके त्वाम् अमृतमृतमसि क्षीरनीरं रसस्ते
அகண்ட கிரந்த காந்தாதர தரணிதலம் கச்ச யச்சந்தி பாவம் யாவ ஸ்ருங்கார சாரஸ்வத மிக ஜயதேவஸ்ய விஸ்வக்வச்சாம்ஷி ஜயதேவஸ்ய விஸ்வக்வச்சாம்ஷி इति श्री गीत गोविंद शृंगार महाकाम्ये श्री कृष्णदास जयदेव कृतौ स्वाधीन भर्तृका वर्णने सुप्रीत पीतांबरो नाम द्वादश सर्गगा मेघैः मेधुरमंबर रामादमालद्रुमैः नक्तं बीरुभुवयं त्वमेव दधिमं राधे गृहं प्रापय इत्थं नन्दनिदेशतः चलितयो हृद्यत्वकुञ्जद्रुमं राधा माधवयोः जयन्ति यमुनाकूले रसकेलयः गोपिका जीवन स्मरणं गोविन्द गोविन्द श्री கல்யாண மண்டப வர்ணனை. கல்யாண மண்டபம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பிரம்ம வைவர்த்த புராணத்தில் தான் இந்த ராதை அப்படிங்கிற கேரக்டர், இந்த ராதைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஜீவாத்மாவாக இருக்கிற ராதையை பகவான்கிட்ட சேர்த்து வைக்கிறார். சீதா கல்யாணம் அது வேறு. பிராச்சீனமாக சீதா கல்யாணங்கள்லாம் இப்போ ராதா கல்யாணம் நம்ம கிராமங்கள்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடந்ததுன்னா, முத நாள் பஜனை காலம்பரை அட்டபதி ஆரம்பித்து ராப்பூரை பாடி வெடியாலம்பரை 3 மணிக்கு தான் பஜனை முடியும். 3:30 மணிக்கு தீப பிரதட்சணை முடிஞ்சவுடனே நிறுத்திவிட்டு 4 மணிக்கு பாகவதாலாம் போய் 4:30 மணிக்கு ஸ்நானத்தை பண்ணிட்டு வந்து சூரியோதயத்துக்குள்ளார ராதா கல்யாணம் பண்ணிடுவாள். இந்த தீபம் அப்படியே இருக்கும். அதில் ஒரு சௌரியம் என்னென்னா 6:30க்குள்ளார பஜனை 7 மணிக்குள்ளார காலம்பரை முடிஞ்சிடும். ஒரு பொங்கலை போட்டு பாகவதால் அனுப்பிச்சுடலாம், மத்தியானம் செலவும் இல்லை. அந்த வாழ்க்கும் பொங்கல் கொடுத்தா போகிறோம், மத்தியான சாப்பாடு போடணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறையா கிராமங்களில் அதே மாதிரி நடந்துட்டுருக்கு. அந்த நாளில் செலவை குறைச்சி நிறையா அத்தனை பேர் ஈடுபாடு, ஒருத்தர் கூட விடாமல் எல்லாரும் வருவா. இப்போ நீங்கள்லாம் வந்திருக்காப்புல அவ்வளோ அதி அற்புதமாக கிராமங்கள்லாம் நடந்தது. இப்போ டவுனுக்கு வந்துருத்துவது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இன்றைக்கி ஒரு 10-15 இடத்துல இன்றைக்கி ராதா கல்யாணம் நடக்கிறது. அவ்வளோ விசேஷமாக நடந்துட்டுருக்கு. டயர் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது தான் நமக்கு மெயின். இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அவர் லண்டன்லேருந்து வந்திருக்கார், அதெல்லாம் வந்திருக்கா. இன்றைக்கி லண்டனில் பார்த்தேன்னா அப்படி நடக்கிறது பஜனை. வருஷம் போயின்னு இருக்கும். அதி அற்புதமாக நடக்கிறது. வெள்ளிக்கிழமையே ஆரம்பம், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஃபுல் ஃப்ளெஜ்டு. ஒரு திவ்யநாமத்தில் 1500 பேர் கலந்துக்கிறார். அதில் இன்னும் பெரிய விசேஷம் என்ன தெரியுமோ, கலந்துக்கிற 300 ஸ்திரீகளும் 9 கஜம் கட்டிண்டு கேட்டு, சும்மாவது கேட்டுக்குவோம், தப்பு இல்லை. 9 கஜம் கட்டின்னு 300 பேர். 9 கஜம் அங்கே கிடைக்கலங்கிறதுக்காக எங்கேருந்து ஒரு மாமி மெனக்கெட்டு வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்துட்ருக்கா எல்லாருக்கும்.
பாதி பேர் என்ன சொல்லுவா, ஃபாரினில் போய் நம்ம கலாச்சாரம் போயிடுத்துன்னு. நம்ம ஃபாரினுக்கு போனவா தான் கலாச்சாரத்தை காப்பாற்றுறான்னு நான் சொல்லுவேன். வேறெவர் வி கோ வி ஆர் ஏபிள் டு see. இப்போ ஆஸ்திரேலியா போனால் அத்தனை பேரும், லண்டன் போனால் அத்தனை பேரும், அமெரிக்கா போனால் அத்தனை பேரும். ஏன்னா அவள்லாம் அந்த கிராமத்தில் எல்லாரும் இந்த நம்ம சனாதன தர்ம கலாச்சாரத்தில் ஊறினத்தினால அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவளுக்கு அபிப்பிராயம் இல்லை. அங்கே என்ன முடியுமோ அதில் விடாமல் பண்ணுறான். அதை அப்ரிஷியேட் பண்ணணும். திவ்யராமன்னா ஒருத்தர் பாக்கி இல்லை. நீங்கள் வீடியோவை பார்த்தேன்னா தெரியும், கிட்டத்தட்ட 500 பேர் பஞ்சகஜம் கட்டின்னு அத்தனை பேரும் தீப பிரதட்சணம். உஞ்சவர்த்தி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் உஞ்சவர்த்தி போடுறதுக்கு. இந்த லைனில் நின்றுண்டு ஒரு இடத்துலையும் லண்டனில் எங்கே போனாலும், இது 6வது வருஷமோ 7வது வருஷமோ நாங்கள் போகிறோம். அவ்வளோ நன்னா. எதுக்கு சொல்கிறோம், நாங்கள் போகிறோங்கிறது இல்லை, நடத்துகிறவா அவ்வளோ ஸ்ரத்தையாக நடத்துகிறாங்கிறதுக்கு சொல்கிறேன். அது தவிர மித்திர சேவான்னு ஒன்று வச்சுக்கிட்டு, ராதா கல்யாணம் மாத்திரம் இல்லை, மித்திர சேவான்னு ஒன்று வச்சுட்டு இருக்காவா. ஞாயிற்றுக்கிழமை வயசானவா, அவளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அவளெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு ஹால் எடுத்துக்கிட்டு ஒரு சண்டேயும் எல்லாரும் சாப்பாடு பண்ணிட்டு போய் அந்த வயசானவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறான். அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு இந்த குரூப் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தம். இதெல்லாம் யோசனை பண்ணுங்கோ. பகவானுக்கு செய்கிற சேவையை விட இந்த மாதிரி irrespective of caste and creed யாருன்னு பார்க்காம, ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க அவளுக்கு. அதை அப்ரிஷியேட் பண்ண. அதுக்காக தான் நாங்கள் போகிறோம் லண்டனுக்கு. ஏன்னா அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக அவள் நல்ல காரியம் பண்ணுறா, ப்ரமோட் பண்ணுறா. அதே மாதிரி இப்போ ஆஸ்திரேலியா போயிருந்தோம். ஆஸ்திரேலியாவில் இந்த போஸ்ட் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு, இறந்து போயிட்டானா போஸ்ட் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. நம்ம ஊர் மாதிரிலாம் உடனே எல்லாம் சம்ஸ்காரம் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமே, அவள் என்னைக்கு டேட்டு சொல்கிறாளோ அன்றைக்கி தான் அந்த பாடியை கொடுப்பான். அது வரலையும் அவள் தான் வச்சுட்டு இருப்பாள். அதுக்கு டோக்கன் போட்டு வச்சுருப்பான். என்னைக்கு கூப்பிட்றாளோ அன்றைக்கி தான் போய் சம்ஸ்காரம் பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு இடம் வேணுமேனுட்டு அவள் பிராமண சங்கத்தில் ஆஸ்திரேலியா ரொம்ப நாள் நடக்கிறது. மெல்போர்னில், சிட்னிலையும் நடக்கிறது. மெல்போர்னில் ஒரு 700-800 குடும்பங்கள் சேர்ந்து அவள் நடத்திட்டு இருக்கார். அங்கே வருஷம் போகிறோம். இந்த வருஷம் ஒரு மினிஸ்டர் வந்திருந்தாருங்க. மினிஸ்டர்னால் யாரோ, நான் கூட பயந்தேன், ரொம்ப பயமாக இருக்குமே மினிஸ்டர் வரப்போறாருன்னா, ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குமா போலீஸ் பந்தோபஸ்தோடன்னு. அவர் பாட்டுக்கு வாசலில் ஒரு டை கட்டி நின்றுட்டுருக்கார். யாரோ நிற்கிறான்னு நினச்சிட்டு இருக்கேன். அவர் தான் மினிஸ்டருங்கிறார். அவர் என்ன மினிஸ்டர்னா கல்ச்சர் அண்ட் இமிக்ரேஷன் மினிஸ்டர். அவர் தான் ஃப்ரம் தி கவர்மெண்ட் சைடு $70,000 he donated. 70,000 $69,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸு அவ இந்த போஸ்ட் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாளோ அந்த கட்டடத்துக்கு. எதுக்கு சொல்கிறேன், தர்மத்தை விடப்படாது, கர்மாவை விடப்படாது. போகிறவர் போயிட்டார் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்காம அந்த ஆத்மா கரையேறத்துக்கு பண்ணணுமே. ரொம்ப முக்கியம் இல்லையா அது? அதுதான் முக்கியம். வாத்தியாருக்கு சொல்கிறானோ இல்லையோ முதல்ல சொல்லிவிடுறான் எந்த கேட்டரிங் சொல்லி எத்தனை மணிக்கு வரணும்னு. அது ரொட்டீன் நடந்துட்டு தான் இருக்குது. போகிறவா இருக்கிறவா இருந்து தான் ஆகணும் ப்ராக்டிக்கலாக. இருந்தாலும் அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸ் விடாமல் செய்யணுங்கிறதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவள் அதை செய்கிறாங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் அதை விடப்படாதுன்னு செய்கிறாளே, அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுமே இல்லையா? அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் நடக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல ராதா கல்யாணம் நடந்துட்டுருக்கு, எவ்வளவு கோவிலில் பஜனை நடந்துட்டுருக்கு, எவ்வளவு இடத்துல நல்ல காரியங்கள் நடந்துட்டுருக்கு. இந்தியா பூரா நடக்கிறது. இந்தியாவிலேருந்து நடந்து இங்கேருந்து அவள் அங்கே போய் கலாச்சாரத்தை விடாமல் இந்த குழந்தையெல்லாம் பாட்டு சொல்லிக்கிறதும் காம்படிஷன் வைக்கிறதும் இதெல்லாம் நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. இங்கேருந்து போகிறவா அத்தனை பேரும் பட்டிமன்றம் நடக்கிறதுங்க.
கலாச்சாரத்தை அவள் இல்லாமல் வளர்க்குறாங்கிறதுக்கு சொல்கிறேன். அதுதானே லைஃபு. நம்ம ஏதோ சாப்பிட்டோம் தூக்கினோம் அதான் இருக்கவே எல்லாரும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதாவது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் டு தி சொசைட்டி. வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி சொசைட்டிங்கிறது தான் முக்கியம். அதனால் அவள்லாம் லண்டன்லேருந்து வந்து இன்றைக்கி ஒரு புஸ்தகம் அவரே பண்ணியிருக்கார். இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாரு சாயந்தரம். அவர் ரிலீஸ் பண்ணுறாரு சான்ஸ்கிரிட் காலேஜில். ஹைகோர்ட் ஜட்ஜி வரார். அதி அற்புதமாக நடக்கிறது. எதுக்கு சொல்கிறேன், இந்த உற்சவத்துலேயும் கலந்துக்கணும்னு அவள்லாம் வந்திருக்கா. கிருஷ்ணனை விட முடியுமா? அவ்வளவு வருஷம் ராதா கல்யாண உற்சவம் அமோகமாக நடந்துட்டுருக்கு. அந்த லண்டனை சுற்றி வர இருக்கிற அத்தனை சிட்டிஸ்லேயும் ஒரு சண்டேயும் போய் வாட் இஸ் நாம சங்கீர்த்தனம்னு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு போய் சொல்லி ஒரு இடத்துலையும் உஞ்சவர்த்தி பண்ணி தே ஆர் ஆல் இன்வைட்டிங் இன் வேரியஸ் சிட்டிஸ். டிவோட்டீஸை இன்வைட் பண்ணி அவளை அழிச்சுன்னு வரா. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக பஜனை பண்ணி, இது ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் சௌரியமாக இருக்கணுங்கிறதுக்கு இல்லை, த ஹோல் வேர்ல்டு லோகாத் சமஸ்தா சிகினோ பவந்துன்னு எல்லாரும் பரம சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தானே பண்ணுறோம். இப்போ இந்த வாசு இருக்கார், இந்த பிரசிடென்ட் சார் இருக்கார், அவர் வீட்டில் போய் ஒரு 2 மணி நேரம் பாடினா பாடப்படாதா? கோவிலில் வச்சு இத்தனை பேர் வரதுக்கு என்ன காரணம்? எல்லாருக்கும் சௌரியம் கிடைக்கணும். இந்த கோபாலபுரம் ஏரியா பூரா கோபாலனுடைய பரிபூர்ணமான கிருபை. எல்லாருக்கும் பரமக்ஷேமத்தை பகவான் கொடுக்கணும், வியாதி இல்லாமல் சௌரியமாக இருக்கணும். இந்த மாதிரி சத்சங்கம் நடந்துகிட்டே இருக்கணும். 100வது வருஷம், இந்த கோவிலோட 100வது வருஷம் 2029 வருது. இன்னும் அமோகமாக நடக்க போகிறது. 100 வருஷம் அப்படிங்கிறது நினச்சி பாருங்க. கோவில் கட்டி 2 வருஷம் ஆள என்ன பாடுபடுறது? கமிட்டியில் ஒரே ரகலை, அதுக்குள்ளே 3 கமிட்டி அப்படி இல்லைலாம் இல்லாமல் 100 வருஷமாக கட்டி காக்கிறதுன்னா, முதல் வருஷம் ஆரம்பித்தார் அவரை யோஜனை பண்ணி பாருங்க. அந்த கைராசி இருக்கணும். சில பேர் ஆரம்பித்தா ஓம் தத்சது. அவர் ஆரம்பித்தது நல்ல இன்டென்ஷனோடு ஆரம்பித்தது. தன்னை பெருமைப்படுத்திக்கணும்னு செய்யாமல் லோகத்துக்காக ஒருத்தர் சின்சியராக செய்யணும்னு நினச்சா பகவான் கூட இருந்து அதை நடத்துவாருங்கிறது இந்த கோவில் தான் சாட்சி. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நீங்கள் நினச்சி பாருங்களேன். அவர் வாசு சார் சொன்னார், ஆச்சரியப்பட்டேன் நான். 2029 100 இயர்ஸுங்கிறார். 100 இயர்ஸ் முன்னே இப்போ கிட்டத்தட்ட 100 வருஷம்னா நினச்சி பாருங்க. ஒரு செஞ்சுரி ஆரம்பித்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? இந்த கோவில் ராமர் படம் தான் வச்சு பூஜை பண்ணார்னாரு. வெறும் ராமர் பட்டம் தான் இருந்தது. அப்புறம் தான் கிருஷ்ணர் வந்தார். மகாபிரிவா இங்கே வந்து இந்த அரச மடத்தடியில் மகாபிரிவா இருந்து பூஜை பண்ணினார், தங்கினார்ங்கிறார். பெரியவா சொல்லி தான் இந்த கிருஷ்ணனை இங்கே பிரதிஷ்டை பண்ணினார்னு சொல்கிறார். அப்படின்னா பிரத்யக்ஷமான தெய்வம் இல்லையா மகாபிரிவா? அவருடைய கட்டாட்சம் கிடைச்சதுன்னா நடக்காதது எது உலகத்தில்? இம்பாசிபிள்ங்கிறதே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். குரு கிருப்பை இருந்தால் பொறுமை. அதனால் நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். அதுவும் இன்னைக்கு கரெக்டாக நடந்தது. அனுஷத்தன்னைக்கே கல்யாணம். இன்னைக்கு அனுஷம். அதனால் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அவர் செக்ரட்டரியாக இருக்கட்டும், கமிட்டியில் இருக்கட்டும், இந்த கோவிலுக்கு ஒத்தாசை பண்ணுறவா இருக்கட்டும், கோவிலுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கிறவாளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான கிருபை கிடைச்சி எல்லாரும் நல்ல ஆயுசு அமோகமாக சௌக்கியமாக இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணும். வரேன், அடுத்தது வரேன். அதனால் தண்டபாணியர் ஆரம்பித்தாருங்கிற சாட்சாத் முருகன் தானே அவர். தண்டபாணியர் ஆரம்பித்தாலும் அவர் பேரும் சுவாமிநாதன் தான், நம்ம மகாபெரிவா பேரும். அதனால் எல்லாமே அமோகமாக நடக்கிறது. அதே மாதிரி நான் எப்போதும் சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் அர்ச்சகா அமைஞ்சது அழகாக. ஒரு சன்னிதானத்தையும் அழகாக வச்சுட்டு இருக்கா பாருங்க. ஆமாம், அப்படி ஒரு இடத்துக்கு போனால் அந்த பிள்ளையார் அப்படியே பேசுகிறார், முருகன் அப்படி பேசுகிறார், ஆஞ்சநேயர் அப்படி பேசுகிறார், கிருஷ்ணன் அப்படி நர்த்தனம் ஆடுறார் பிரத்யட்சமாக. அர்ச்சகாலாம் அவ்வளவு ஸ்ரத்தையாக இருக்கா இங்கே. நான் பார்க்குறேனே எத்தனையோ இடத்துல
அவ்வளவு ஸ்ரத்த ஒத்துத்தரும் நல்ல அனுஷ்டானத்தோடு அழகாக பஞ்சகஜம் கட்டிக்கிண்டு, தட்டுச்சித்து கட்டிக்காமல் கல்யாணம் ஆனால் கூட பஞ்சகஜம் கட்டிண்டு எல்லாரும் பூஜை பண்ணி அந்த மாதிரி அனுஷ்டானத்தோடு பண்ணக்கூடிய மூர்த்திக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதனால இவெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி பண்ணின அர்ச்சகா எல்லாரும் ஸ்ரத்தையா பண்ணி அவ்வளவு பவரை பகவானுக்கு ஏற்றினத்தினால தான் 100 வருஷம் ஆக போகிறது. இல்லைன்னா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல இல்லையா, ஒரு மஞ்சப்பொடியை பிடிச்சி பிள்ளையார வச்சு மகாகணபதியும் ஆவாகயாமினா வந்துடுறாரு அவர் இல்லையா. அந்த கங்கேச்ச யமுனே செய்வ சொல்லி சந்நிதியும் குருன்னதே தீர்த்தத்தில் கங்கை வந்துடுறாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு ஃபெய்த்து தானே. ஆமாம், கங்கை வந்தாலான்னு அவன் கேட்டானா அவனுக்கு என்னத்தை பதில் சொல்கிறது? அந்த பதில் சொல்லி அர்த்தத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது டயத்தை. எங்களுக்கு கங்கை வர, அந்த கங்கை உங்களையும் காப்பாற்றுவா, அவளை தான் நமக்கு. அதனால் அவ்வளவு அழகாக பூஜை பண்ணுறா. சேவார்த்திகள்லாமும் கண்ணா பண்ணனா அங்கங்கே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு 2 கட்டானா ஒரு இடத்துல பண்ணாமல் சொன்ன இடத்துல விளக்கை ஏற்றி வச்சு அழகாக இடைஞ்சல் பண்ணாமல் டிசிப்ளினாக கோவிலை பார்த்துக்கிறது இருக்குது பாருங்க. கட்டுறது பெருசு இல்லை, கும்பாபிஷேகம் பண்ணுறது இல்லை, பெருசே கிடையாது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம், அதுதான் முக்கியம். டிவோட்டிஸ்லாம் அவள் டிசிப்ளின்டாக அழகாக வந்து தரிசனம் பண்ண. நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், நேத்திலேருந்து பார்க்குறேனே. அவ்வளவு அழகாக இந்த ஊரில் கோபாலபுரத்தில் இடம் இல்லையேன்னு நான் வருத்தப்படுறேன் இப்போது. அதனால் கோபாலன் இருக்கார், அவர் ஹிருதயத்தில் நம்மளாம் இருக்கோம். அதனால் மேலே பிரவரம், மங்களாட்டகம், மாங்கல்ய தாரணம், தீபாராதனை பூர்த்தி. சதுர்வேத சாகாத்யாயினி सकल शास्त्रार्थ स्वरूपिणीं शरणागतोद्धार गोत्रोद्भवां चतुर्दश भुवनादीश्वरीं अनेक कोटि ब्रह्मांड नायकीं तत्त्वस्वरूपिणीं चंद्रवंश प्रदीपिकां भानुनायक वंशोद्भवां स्वर्णभानुगोनायक वर्मणो नप्त्रीं सुरभानुगोनायक वर्मण पौत्रीं वृषभानुगोनायक वर्मण पुत्रीं श्री राधा नाम्नीं साक्षात् महालक्ष्मी स्वरूपिणीं इमां कन्या चतुर्वेद शाखाध्यायिने सकल शास्त्रार्थ स्वरूपाय शरणागतोद्धार गोत्राय चतुर्दश भुवनाधीश्वराय अनेक कोटि ब्रह्मांड नायकाय तत्वातीताय परात्पराय सच्चिदानंदमूर्तये सोमवंश पावनाय श्रीमद् यदुकुल वंशोद्भवाय विदूरद महाराज वर्मणो नप्त्रे शूरसेन महाराज वर्मण पौत्राय वसुदेव महाराज वर्मण पुत्राय श्री कृष्णचंद्र वर्मणे साक्षात् परिपूर्णतम स्वरूपाय वराय भानुनायक वंशोद्भवां स्वर्णभानुगोनायक वर्मणो नप्त्रीं सुरभानुगोनायक वर्मण पौत्रीं वृषभानुगोनायक वर्मण पुत्रीं श्री राधा नाम्नीं साक्षात् महालक्ष्मी स्वरूपिणीं इमां यदुकुल वंशोद्भवाय विदूरद महाराज वर्मणो नप्त्रे शूरसेन महाराज वर्मण पौत्राय वसुदेव महाराज वर्मण पुत्राय श्री कृष्णचंद्र वर्मणे साक्षात् परिपूर्णतम स्वरूपाय वराय भानुनायक वंशोद्भवां स्वर्णभानुगोनायक वर्मणो नप्त्रीं सुरभानुगोनायक वर्मण पौत्रीं वृषभानुगोनायक वर्मण पुत्रीं श्री राधा नाम्नीं साक्षात् महालक्ष्मी स्वरूपिणीं इमां कन्या यदुकुल वंशोद्भवाय विदूरद महाराज वर्मणो नप्त्रे शूरसेन महाराज वर्मण पौत्राय वसुदेव महाराज वर्मण पुत्राय श्री कृष्णचंद्र वर्मणे साक्षात् परिपूर्णतम स्वरूपाय वराय மாமா தேங்காய் பழத்தை கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க வாழ்கிட்ட. கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரணபூஷிதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்யம் பிரம்மலோக ஜிகீர்ஷய ராதாம் கிருஷ்ணகரார வித்யே சமர்ப்பயாமாஸ. उठे सावधान राधा माधवय विवाह समय வாத்தியார்ட்ட கொடுத்துருங்க, அவ்வளோதான். सुलग्ने सावधाने सुमुहूर्ते सावधान राधा माधवयोः विवाह समये कुर्वन्तु वा मङ्गलम्.
ஜால்ரா தட்டுறதே நீங்கள் அட்சதை போட்டால் போகிறோம். 8 ஸ்லோகம் இருக்குது, 8 தடவை போடணும். இந்த கல்யாண உற்சவத்தில் மங்களாட்டகம் ரொம்ப முக்கியம். பேசாமல் கேட்குறவாளுக்கு பலன் ஜாஸ்தி, பேசின்னு கேட்குறவாளுக்கும் பலன் உண்டு. இந்த கல்யாண உற்சவத்துக்கு யார் யார் விவிஐபிஸ் வந்திருக்கா ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறது மங்கள அஷ்டகம் 8 ஸ்லோகம். விவிஐபிங்கிறது நிரந்தரமாக யுகாந்தரமாக இருந்துட்டு இருக்கிறவா, ஒரு குறிப்பிட்ட இயற்கை இல்லை இருக்கிறவா இல்லை, நிரந்தரமாக இருந்துட்டு இருக்கிறவா. முதல் விவிஐபி இங்கே யார் வந்திருக்கா அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறவா. விக்னேஷகா மகா கணபதி வந்துட்டார் ராதா கல்யாணத்துக்கு, வேணுகோபால சுவாமி கோயிலுக்கு. அடுத்தது யாருன்னா பிள்ளையார் உள்ளே வந்தாரோ இல்லையோ, நவக்கிரக தேவதைகள்லாம் உள்ளே வரா. உள்ளே வந்து இந்த நவக்கிரகம் அங்கே ஒன்று பார்க்காம இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இல்லை, வரிசையாக ஒருத்தர் பார்த்துன்னு சந்தோஷமாக உட்காண்டிருக்கா. வரிசையாக உட்காண்டிருக்கா. எங்கே உட்காண்டிருக்கான்னா, எந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தால் சுபத்தை கொடுக்குமோ அந்த சுபஸ்தானத்தில் எல்லா கிரகங்களும் உட்காண்டிருக்கு. அதனால இந்த ராதா கல்யாணத்தை அட்டன் பண்ணுறவா யாருக்குமே கிரக ரீதியான தோஷங்களே கிடையாது. அதனால தான் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆனெல்லாம் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு பருப்பு தேங்காய் கொண்டு வைக்கிறது. பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு கொண்டு வச்சால் அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். அதனால தான் முதல்ல பிள்ளையார் தொடர்ந்து நவக்கிரக தேவதைகள்லாம் வர, அப்புறம் இந்திரன் வருணன் ஆரம்பித்து ஒருத்தர் பாக்கி இல்லை, எல்லாம் இந்திராதி தேவதைகள்லாம் தேவர்கள்லாம் எல்லாரும் வர. அதுக்கப்புறம் விஸ்வாமித்ராதி மகரிஷிகள்லாம் வர, சித்தர்கள் சாரணர்கள் எல்லாரும் வர. அதுக்கப்புறம் துளசியில் ஆரம்பித்து ஒருத்தர் பாக்கி இல்லை, எல்லா தேவதா மூர்த்திகளும் தேவதைகளும். நம்ம பார்த்து கல்யாணங்களில் வாத்தியார் சொல்லுவார், அம்மி மிதித்த உடனே அருந்ததி பாரும்பர் கல்யாண மண்டபத்தில். ஆனால் இங்கே அருந்ததி ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காண்டிருக்காளாம். ஏன்னா இங்கே வந்திருக்கிற அத்தனை சுமங்கலிகளையும் தீர்க்க சுமங்கலியாக பண்ணுறதுக்கு அருந்ததி இங்கே வந்து உட்காண்டிருக்காளாம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாச்சு. கடைசியாக யார் வந்தார்னா, இத்தனை தேவதையா மூர்த்தி பரமேஸ்வரன் பார்வதி, சம்பு ஷண்முக பார்வதி கஜமுகாக ஸ்வைர் ஸ்வைர் கணைஹி சம்யுதா. அவ மாத்திரம் அல்ல, இந்த கோபாலபுரம் பூரா ஏற்கனவே இது விவிஐபி ஏரியா. இன்னைக்கு ரொம்ப பார்க்கிங் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது. கோபாலபுரத்தில் உள்ளே என்ட்ரே ஆக முடியல. பார்க்கிங்னா கார் பார்க்கிங் இல்லை, சேரியட்ஸ் பார்க்கிங். அது மாத்திரம் இல்லை, பிள்ளையார் வந்திருக்காரு மூஷிகம் வெளியில் நிற்கிறது, பரமேஸ்வரன் வந்திருக்கார் ரிஷபம் நிற்கிறது, அம்பாள் வந்திருக்கா சிங்கம் நிற்கிறது, முருகன் வந்திருக்கார் மயில் நிற்கிறது. ஒருத்தர் பாக்கி இல்லை, பெருமாள் வந்திருக்கார் கருடன் நிற்கிறார். இவ்வளவும் இத்தனை பார்க்கிங் ப்ராப்ளம். ஆனால் ஒன்றை கண்டா உனக்கு பிடிக்காது, ஆனால் எல்லாம் பேசாமல் இருக்கு. அப்படி தானே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் இவ்வளவு தேவதாமூர்த்திகள் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தினாலும் கல்யாண உற்சவத்தை நடத்துறதுக்கு பாகவதா வேணுமே. பாகவதா இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணுறது? அதனால பாகவதாலாம் லிஸ்ட் சொல்றார். பிரஹ்லாதா அத்த பராசரா சுக பலி வியாசா மகான் நாரதா லங்கேஷா விபீஷணன் பவனாத்மஜா ஆஞ்சநேய சுவாமி பிரபுதயா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லா பாகவதாலும் வந்தாச்சு. கண்ணுக்கு தெரியலையேன்னா எதுக்கு கண்ணுக்கு தெரியணும்? அவதான் வந்திருக்காள, தெரியணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவு பேரும் வந்து இங்கே எதுக்கு அனுகிரகம் பண்ணுறான்னா, யார் யார் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காளோ அவள்லாம் பரம சௌக்கியமாக இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணுறதுக்கு பாகவதாலாம் வந்திருக்கா. ஜூனியர் மோஸ்ட் பாகவதராக இருக்கிற பிரகலாதன் முதல்ல வரார். பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால்மிய ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீனு புண்ணியானிமானு பரம பாகவதானு ஸ்மராமி.
அத்தனை பாகவத கோட்டி இங்கே வந்து உட்காந்து. அதனால் இப்போ 8 ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் விக்னேஷி சூரிய மங்கள புதாகம் சுக்ரஸ்தீஷ்பதி ராகு கேது இத சனிச்சரயுதா சர்வே शुभस्थानगाः गो भू भूसुर रक्षणाय वसुदां संप्राप्तयोः आप्तयोः राधा माधवयोः विवाहसमये कुर्वन्तु वां मङ्गलं सुललने सावधानमूर्ते सावधान. ரெண்டாவது ஸ்லோகம் गन्धर्वामर सिद्धचारण गणाः दिव्यां गणानां गणाः गायन्तो द्विजातदुन्दुभिरवैः वीणारवैः संयुत गायन्तो वीणारवैः संयुत राधामाधवयोः विवाहसमये कुर्वन्तु मङ्गलं सुरते सावधाने सुमुहूर्ते. इंद्रोवग्नियमोददा निर्वृतिः आशीमरुद्यक्षरा जानकासगवागणैः स्वरमणीयुक्तामया उभारासुरराजसङ्गतमनं कर्तुं तरां प्राप्तयो राधामाधवयोः विवाहसमये कुर्वन्तु वा मङ्गलं सुलभे सावधाने सुमुहूर्ते सावधाने. शम्भु षण्मुख पार्वती गजमुखाः स्वैर्गणैः संयुता भैरव वीरभद्रा सहिता सर्वे सर्वप्रियाः नाम्ना नाशयितुं कलेगे मलकुलं लीलाधनं प्राप्तयो राधा माधवयोः विवाहसमये कुर्वन्तु वा मङ्गलं सुलभे सावधाने सुमुहूर्ते सावधाने. विश्वामित्र वसिष्ठ काश्यप भरद्वाजस्तदा गौतमः तत्शिष्याः जमदग्नि अत्रि अतुलान्ये मुनीनां गणाः ध्यानत्याग समाधि संभव फलं दातुं तरां प्राप्तयो राधामाधवयोः विवाहसमये कुर्वन्तु वा मङ्गलं सुलभे सावधाने वाणी सिन्धुसुधा गणेश जननी चक्रस्य पत्नी तथा सावित्री सावित्री तुलसी विधेयतनया श्रीमती अरुन्धति पादिव्रत्यतमपलं सुलभदोः यदुधरा प्राप्तयो राधामाधवयोः विवाहसमये कुर्वन्तु मङ्गलं सुलभे सावधाने सुमुहूर्ते गंगा प्रह्लादोदपराशर शुकबलि गंगा सिंधु सरस्वती च गंगा सूर्यसुधा विरिञ्चिमही च अंतर्भग नर्मदा तापी पाप विनाशिनी सगुपदा गोदावरी बहुबाहुदा कावेरी प्रमुखा यजमलं दक्तुं दरां प्राप्तयोगो राधा माधवयोगो विवाहसमये कुर्वन्तु वा मङ्गलं सुलभे सावधाने मुहूर्ते सावधाने. प्रह्लादोदपराशर शुकबलि व्यासः महान्नारदः लङ्केशः पवनात्मजः प्रभृतयः सर्वे विरक्ताभिः धर्मं भागवतं कलौ अधिसुखं
भक्तुं दरां प्राप्तयोः राधा माधवयोः विवाहसमये कुर्वन्तु कुलग्रे सावधाने मुहूर्ते सावधाने राधा माधवयो विवाहसमये कुर्वन्तु मङ्गलम् अक्षते अद्र क्षेत्रको सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते माङ्गल्यं तन्तु नानेन जगज्जीवनहेतुना देवतादिवहे त्वं ह्रीव सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते राधा राधा कृष्ण राधा 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 कृष्ण राधा 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 कृष्ण राधा 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 कृष्ण 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 राधा राधा कृष्ण गोपाल कृष्ण वेणु गोपाल कृष्ण वेणु गोपाल कृष्ण वेणु गोपाल कृष्ण आनंदमानंदमायने ಕೃಷ್ಣೋಡು ಪೆಳ್ಳಿ ಹುಡುಗನೆ ನಾನೋಡು ಬಲವಿಲ್ಲ ನೇಡು ಸಬಲಮಯ ಆನಂದಮಾನಂದಮಾಯನೆ నీలమెగలి బగరం బలర్గ సమన చలం నీలమరానుజము గోపాలయ రుక్మిణి కళ్యాణ గోపాలం ద్వారకాపుర మండపే ద్వారకాధిపే సన్నిధే ರತ್ನ ಸಿಂಹಾಸನೆ నివారణ విశ్వమంగళదాయినం శ్రీయోగి సంసేవనం దేవకి వసుదేవ ಪಟ್ಟವಾಗಿ ಕ್ಷಮೇಧಂ ಅಮರನಾರಿ ಸುಸೇವಿತಂ ದುಷ್ಟಬುದ್ಧ ಜನಾವೃತಂ ತುಂಬುರುಗೀತಂ ಜನ ಸಮಾಸ್ಕೃತಂ ಈಶ್ವರಂ ಅಪರಾಜಿತಂ ಸರ್ವಲೋಕಾಧಾರಂ ದೇವರಾಜಾನಿ ಶಂಕರದುಂಧೂರಿ ನಾಜಿತೆ ಮಾದಿಗೀತೆ ಪುಂಗಾನು ಪುಂಗರು ನಿಗಮ ಬುಧ ಜನ ಭೃತೆ ಪಂಕಜನರಂಬಾದಿ ಪಟು ನಟನ ವಿನೋದಿದೆ ಕುಂಕುಮ ಕೇಸರ ವರ್ಷಿತೆ ಕೋಮಲಕರಚಿತೆ ದಿವ್ಯ ಕಿರೀಟ ಕುಂಡಲ ಕಿತಾಭಿಗಂಬರಧರಂ ನವ್ಯ ಮುಕ್ತ ಮಣಿಹಾರಂ ನಾನಾ ವಿಹಾರೋ ಅವ್ಯಯ ಬುದ್ಧಿ ವಿಸ್ತಾರಂ ಅಮರ ನಾರಿ ಸುರಾಧರಂ ಭವ್ಯ ಕೌಸ್ತುಭ ಗಂಧರಂ ಭಕ್ತಮಾನಂ ಪಂಚಾರಂ ಹೇಮಾ ಮುಕ್ತ ಮಣಿ ಛತ್ರಂ ನೀಲರತ್ನ ಗಡಿ ಸೂತ್ರಂ ಕಾಮರ ವ್ರಜನಾವೃತಂ ಶರಬಿಂಧುವಕ್ರಂ ಕಾಮಕೋಟಿ ಸಮಾತ್ರಂ ಕನಕಗದಾದಿ ವಿಚಿತ್ರಂ ಶ್ಯಾಮ ಸುಂದರಂ ಪವಿತ್ರಂ ಶರಣಾಗತೋತಾರಂ ಪತ್ರಂ ಚಂದ್ರಾಯಣ ರಶ್ಮಿ ರಾಮಗಂಭವತಿ ಸತ್ಯಾಮಿತ್ರ ಇಂದ್ರ ಭದ್ರ ಲಕ್ಷ್ಮಣ ಕಾಳಿ ವಿನಾಯಕಂ ನಂದನಂದನ ಮಾಸಿದ ವೃಂದ ವೃಂದ ರಜವಂತ್ಯಂ ನಂದಿತ ನಾರಾಯಣ ತೀರ್ಥನಂದನಂ ಆನಂದ ಆಲೋಕಯೇ ರುಕ್ಮಿಣಿ ಕಲ್ಯಾಣ ಗೋಪಾಲ ರಾಧಾ ಕಲ್ಯಾಣ ಮಾಧವ గోవింద గోవింద గోపాల రాధారమణ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ರಾಧಾರಮಣ గోపికా జీవన స్మరణం ಗೋವಿಂದ సీతా కళ్యాణ వైభవ మే రాధా కళ్యాణ వైభవ మే శ్రీరామ ಜಯ ಜಯ ರಾಧಾ ಮನೋದರ ಕಾರುಣ್ಯ ಸಾಗರ ಕರುಣಾನಿಧಿ ಜಯ ಜಯ ಕಾಯ ಜುನಿ ಕಣ್ಣ ಕನಕನುಗ ಗೋಪಾಲ ನೀ ಮಾಯಲನ ದಲಿಚೇರ ಮಾಧವ ಪದಮುನೀರ ರಾಜಕುಮಾರ ಲಲಂಗೀಡ ಚಿನ್ನಿ ಪಾದ ಬಂದ
दृष्टीले गये सुट अप्पड़ा सुट पपड़ा गये बोध रविनर सत समन भूपंदे फूल चंडाडने श्री रामुडु पुष्प चंडाडने सकल जनन पोकड श्री रामुडु कीर्तिन बलोनि गोडियाडे गगन चारुलो जयुरे कुलवचमो अखिल भूमि वैनि अद्भुत मल्ली फूल चंडाडने श्री रामुडु पुष्प चंडाडने गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद நக்கனியம் கண்டூன்னு ஒரு நாரிகேளம் உடைச்சு வச்சுக்கோங்க. நக்கனியம் கண்டூன்னு பாண்டவ சந்தனாஸ்வான் அனுதினம் அபிஷிஞ்சன்னு அஞ்சலிஸ்தயி பயோபிகி அவது விதத காத்ரஹ ஸ்தோத்ர நிஷூத மௌலிஹி தசன வித்ருத ரஸ்மிஹி தேவகி புண்ணியராசி சதரமீட்சித மமரை ராஜௌ கலதல ஜோத்ர जय प्रेम कृपानिधि माधव पांडव सारथि कृष्ण अर्जुन सारथि कमल कुचकर शोभरिदो करज कुलैगी रमयन दो दैविक यागानि अमिदगणो प्रेमनायुधि कलयन पल्लव परिगलिदानि शंग गदाब्ज चक्री तत्कर सोमुड समृद्धमयता चिंजति दुरगा ये जय जगद्गुरु राधोनि गमकतुम्बो अशेयो येन मुखेन करोति गयो प्रति हो इति गो अभिकमलाय मुनि मनसामभिधूरौ तेन युधिष्ठिर दौत्यनिवृत्तं गुरुदेव गुरुदेवा भीष्म प्रतीक परिपालं दुरकरज दुरितालकलोलं समजल बिंदु अपोलो दया परमार्थ शरण्यं भक्तजनवनदूरं कुन्ती सुत परिपालन लोलं भद्राचल गोपालं பார்த்தசாரதே பாண்டுரங்க பரமதயாள பாண்டுரங்க பார்த்தசாரதே பாண்டுரங்க பரமதயாள பாண்டுரங்க பார்த்தசாரதே பாண்டுரங்க பரமதயாள பாண்டுரங்க பார்த்தசாரதே பாண்டுரங்க பரமதயாள पाण्डुरङ्ग கோபிகா ஜீவன ஸ்மரணம் गोविंद गोविंद க்ஷேமம் குரு கோபால சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபால கமௌ தவ பத கமல பிரபரி பவது ஸ்ரீமன் மம மானசம் மதுசூதன दक्षिण करुणानिधे आनंद खंड प्रचेद दोषवारिधे असुर प्रेमरुद्धगणम शुभगन्धं पुरकान्वितवपुषा विलसन्त सर्वं राममयं पश्यतु राम राम इति सदा विठ्ठल
लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की दीवार பண்ணுங்க நவநீத் गुरवे जय मंगलम நேரத்தை பண்ணுங்க नित्य शुभ मंगलम அப்படியே காமிச்சிருக்கோம் அரே அப்படியே காமிங்க जानकी कांत स्मरण जय जय राम राम श्री रामचंद्र सुध पारिजात समस्त कल्याण गुणाभिरामगा सीता मुकाम्बोर्ग चंचरीका எல்லாரும் 5 நிமிஷம் உட்காருங்க கூட நிரந்தரம் மங்களமாதனோது நானே 12:30க்கு முடிச்சிட்டேன் சொன்ன டயத்துக்கு முடிச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க श्री रामणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ता सुखिनो भवन्तु जानकी कांत जय जय राम राम पार्वती पदय हर हर महादेव गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा सद्गुरु महाराज की जय जगद्गुरु शंकराचार्य स्वामी जय वीर शूर पराक्रम आंजनेय स्वामी की जय सर्व मंगलदायक शरणमయ్యప్ప सर्वत्र हरिनाम स्मरण हरि राम 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 அப்படியே உட்கார்ந்துங்க 2 நிமிஷம் டிவோட்டிஸ் எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். யாரும் இப்போ தயவு செஞ்சு வர வேண்டாம், எல்லாரும் இருக்கிற இடத்துல இருங்க ப்ளீஸ். எல்லாரும் இருக்கிற இடத்துலயே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ அங்கே லண்டன்லேருந்து வந்தவர் மாமா கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் ரிலீஸ் ஆகிற புக்கை வந்து இப்போ அவர்கிட்ட கொடுத்துருக்கார். இவர் தான் என்னால் உங்கள் எல்லாருக்கும் இவரை அறிமுகப்படுத்துகிறேன். இவருடைய கைங்கரியங்கள் தொடர்ந்து எப்போதும் நடக்கணும்னு நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். ஏன்னா மாமா சொன்ன மாதிரி நம்ம ஊரில் விட அப்ராடில் இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் சர்வீசஸ் இன்வால்மெண்ட்டு சீம்ஸ் டு பி மச் ஹையர் அந்த மாதிரி இருக்குது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். எல்லோரும் கொஞ்சம் அப்படியே சிரமத்தை பார்க்காம இருக்கணும்னு கேட்குறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். நீங்கள் இவ்வளவு நேரம் இருந்தது முக்கியம் இல்லை, இனிமேல் இருக்க போகிறது தான் முக்கியம். ஏன்னு கேட்டேன்னா இந்த நேரத்தில் இவ்வளவு அழகாக சிறப்பாக நமக்கு இந்த ராதா கல்யாண வைபவத்தை நடத்தி கொடுத்த உடையாளூர் அண்ணாவுக்கும் அவ டீமுக்கும் இது போராது, போராது. ஆமா, ஏன்னா நம்ம கிருஷ்ணர் இங்கே பக்கத்தில் இருந்தால் கூட அவருடைய கவுண்டர் பாட்டுக்கு எல்லாரும் அதை கேட்கணும் பெறும். அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவளுக்கு மரியாதை பண்ணக்கூடிய நேரம். அதனால் மரியாதை பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ ரெடியாக இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய பாவதை எல்லாருக்கும் மரியாதை பண்ணி அவளுக்கு சால்வியை போத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வச்சுருக்கோம். நம்ம அதுக்காக உங்கள் எல்லாரையும் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இது முடிஞ்சு திரும்பி போகிறவ எல்லாருக்கும் அன்னதான வழியில் ஏற்பாடு பண்ணியிருக்கு. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்ககிட்ட இருக்கக்கூடிய இடம் குறைவாக இருக்கிறதுனால எல்லாரையும் இங்கே அக்காமடேட் பண்ணி ஒரே நேரத்தில் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நம்ம வெளியில் அன்னதானம் வழக்கமாக கொடுக்குற மாதிரி நவக்கிரக சன்னதிக்கிட்ட எல்லாருக்கும் கொடுக்குறோம். அதாவது டைமில் வந்து பங்க்சுவாலிட்டி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னா அண்ணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதை கரெக்டாக அழகாக எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கார். அதனால் இப்போ முதல்ல நம்முடைய கோவில் செக்ரட்டரி கலைஞ் செல்வன் சாரை அவள் எல்லாருக்கும் மரியாதை பண்ணுறதுக்காக உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். முதல்ல உடையாளூர் அண்ணாவுக்கு அவர் சால்வையை போற்றி, அடுத்தது ராஜசேகர் அண்ணாவுக்கு, அடுத்தது பிருகா பாலு அண்ணாவுக்கு,
பாலு அண்ணா. அடுத்தது ஆமா ஹரி அண்ணா பக்கத்துலயே. அவருக்கு. அடுத்தது ஹார்மோனியம் வாசித்த அண்ணாவுக்கு. அடுத்தது இன்னொரு மிருதங்கத்தில் வெங்கட் அவர்களுக்கு. ராஜேஷ் ராஜேஷ். சாரி ராஜம்மா. ரொம்ப பிரமாதமாக அபிநயம் பிடித்து நாட்டியம் ஆடின ஹரி அவர்களுக்கு. ஸோ இவ எல்லாருக்கும் இப்போ நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் உங்களுக்கு இன்னொரு சமாச்சாரமாக இப்போ நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நம்ம கோவிலில் நடக்கணும்னா ஃபண்டமெண்டலி பக்தர்களான நீங்கள் தான் காரணம். ஏன்னா பக்தர்கள் இல்லாமல் இந்த ஆலயம் இல்லை, இந்த ஆலயம் இல்லாமல் பக்தர்கள் இல்லை. நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து போற்றி வளர்த்ததுனால தான் இந்த ஆலயம் இந்த அளவுக்கு வளர்ந்து உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவோடைய எல்லாருடைய ஆதரவோடையும் சேர்ந்து வளர்ந்தது. இது இண்டிவிஜுவல் எஃபர்ட்டே கிடையாது, இட்ஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட்ஸ். அதனால் கோவில் நிர்வாகத்தினுடைய சார்பாக எங்கள் டிவோட்டிஸ் அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுடைய டீம் ஆஃப் அர்ச்சகாஸ் அவளுக்கு உங்கள் சார்பாக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக எங்களுடைய மடப்பள்ளியில் நீங்கள் எதுக்கு வரலையோ அந்த பிரதோஷம் போது பார்த்தேன்னா ஆரம்பிக்கும் போது 20 பேர் இருப்பான், கரெக்டாக தீபாரதனை முடியும் போது 140 பேர் இருப்பான். அப்படின்னா அந்த பிரசாதத்தோடு சேர்ந்து பகவான் உங்களை வரவழைக்கிறார்ன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோன்றுறது. அதனால் அப்பேற்பட்ட மடப்பள்ளிக்காரருக்கும் நன்றி. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக சொல்லலைன்னா நம்ம பகவானுக்கு இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மூர்த்திகளுக்கு இந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கக்கூடியது பூ அலங்காரம். அந்த பூ அலங்காரத்துக்காக நம்முடைய முருகேசன் நம்ம கோவிலில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அதுக்கு மேலே நமக்கு இந்த பூ கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். அதனால் அந்த முருகேசனுக்கும் உங்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜு இந்த நிகழ்ச்சி இவ்வளோ தூரம் சிறப்பாக நடந்ததுக்கு ஸ்பான்சர்ஸினுடைய பார்ட்டிசிபேஷனும் இருந்திருக்கு. அதனால் உங்கள் முன்னாடி அந்த ஸ்பான்சர்ஸையும் கௌரவிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக கமிட்டியினுடைய சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ இந்த ராதா கல்யாணம் நிகழ்ச்சியை நம்ம கோவிலில் டிசைட் பண்ணி சொன்ன உடனே டிவோட்டிஸ் 2 பேர், சார் நாங்கள் இதை பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணலாமான்னு கேட்டார். அவன் நம்ம ஆரம்பிக்கும் போது கேட்டிருந்தா அது சரி கிருஷ்ணரே நமக்கு அனுப்பிச்சி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பட்டுது. அதனால் அந்த ஸ்பான்சர்ஸுக்கு இப்போ ஒரு சால்வையை போற்றி உங்களோட அனுமதியோடு அவளுக்கு அந்த மரியாதை பண்ணுறோம். ரகு அண்ணா இப்போது ராமபத்ரன் சாருக்கு முதல்ல சால்வையை போற்றி மரியாதை பண்ணுவார். அடுத்ததாக திரு ஜெய்சங்கர் அவர்கள் முருகேசனை கூப்பிடுங்க ப்ளீஸ். முருகேசன் அவர் சொல்லுங்க. இதுக்கு இப்போ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம முருகேசன் பூ கைங்கரியம் இருக்கார் இல்லையா, இவாளை பண்ணுறதை விட நம்ம கூட ரொம்ப காலமாக கூடவே இருந்துட்டு அவருக்கு பேரன் பேத்தி கல்யாணம் ஆகக்கூடிய வயசாக எடுத்து பார்த்தா தெரியாது. அதனால் உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் முருகேசனையும் வரவழைச்சு முருகேசனுக்கும் ஒரு சால்வையை போட்டு அதுக்காக அவரை வர சொல்லியிருக்கேன். வாசல்லேருந்து அவர் வந்துட்டுருக்கார். இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இவன் நடத்தி கொடுத்தவளுக்கு அவளை பற்றி 2 வரி. அதாவது இது நம்ம சொல்லி உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவள் ஏற்கனவே எவ்ரிபடி நோன். உங்கள் சார்பாக நான் ஒன்றே முக்கியமாக இதுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இவன் சாதாரண ஆட்கள் இல்லை. பிகாஸ் 2 சமாச்சாரம்.
It is not the quality alone that counts here. They are all blessed people. And அத்தனை டேலண்ட் ஒவ்வொருத்தருக்கும் சாதாரண ஆட்கள் இல்லை. நம்ம பார்த்த போதே இத்தனை பேருக்கும் அதனுடைய அவளுடைய டேலண்ட் தெரிஞ்சுது. அவள் ஒருவேளை நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி நமக்கு நம்ம கேட்குற நேரத்துக்குள்ளே எப்படி பண்ணி கொடுக்கணுமோ அந்த மாதிரி அவள் பண்ணி கொடுத்துருக்கா. அவளை நமக்கு எவ்வளவு பாராட்டினாலும் உண்மையிலேயே அது போகாது. அதனால எல்லாரும் சேர்ந்து அவளுடைய குடும்பங்களும் அவளுடைய குழந்தைகளும் எல்லாரும் சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிப்போம். ஸோ இந்த பிரார்த்தனை பண்ணிக்கும் போது நம்முடைய பூ கைங்கரியம் பண்ணக்கூடிய முருகேசன் வந்துட்டார். உங்கள் எல்லாரும் முன்னாடியும் அவருக்கு சால்வையை போற்றி நம்ம கௌரவிக்கிறோம். நமக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய டிவோட்டி ஒருத்தர் ஹெட் டு த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர். அவர் பாகவதால நான் கௌரவிக்கப்படணும்னு ஆசைப்பட்டார். சரி வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர சொல்லியிருக்கோம். அதனால் அவர் பக்தர்கள் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கம் நம்ம உப்பிலியப்பனுக்கு. இங்கே அங்கே வைத்தீஸ்வரன் எங்கள் ப்ரொஃபஸர், எங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர். ஏன்னா அவர் வழியாக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நாங்களாம் மெடிக்கலி ரிலேட்டட் டு ஹிம், பக்தி மார்க்கமாகவும் ரிலேட்டடாக இருக்கும். இதுவும் ஆரோக்கியத்தை பற்றி மாமா அடிக்கடி சொன்னார். ஏன்னா ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தை எப்போ வேணால் பண்ணிக்கலாம், ஆரோக்கியம் வேணும். ஸோ இந்த ஒரு 2 நாள் நான் கிளினிக்கெல்லாம் போகலை, இங்கேயே தான் இருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு இடத்துல நான் இத்தனை நாள் நான் இருந்து நான் இது பண்ண பெருமைக்காக சொன்னதில்லை. அவருக்கு கோடானு நன்றிகள். அடியனால ஒரு சின்ன இதே நான் அவளை இது பண்ணணும் கமிட்டியில் பர்மிஷன் கேட்டேன். வேர் ஸோ மச் திங். நான் இதில் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒவ்வொருத்தரும் கமிட்டியில் இருக்கிறோம் இந்த இதை பண்ணி தரணும். ஆமாம், முதற்கண் இது நம்ம சார் ஃபஸ்ட்டு சார் இதில் யார் ஹலோ இப்போ இந்த இடத்துல உங்ககிட்ட நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம அனைவருக்கும் அறிமுகமான திரு ராஜேஷ் வைத்தியா வந்திருக்கார். அதனால அவரை உங்கள் சார்பாக உள்ள வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க. இவர்கிட்ட வசந்தா மாமி ஏற்கனவே எங்கிட்ட 2-3 வருஷமாக சொன்னான், நீங்கள் ராஜேஷோடையது வைக்கலாமே ப்ரோக்ராம்னா. ராஜேஷோட ப்ரோக்ராம் வைக்கிறதுன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் மாமி. ஏன்னா அவர் அப்பேற்பட்ட ஒரு லெவலில் அன்னைக்கே இருந்துட்டுருக்கார், இன்னைக்கும் இருந்துட்டுருக்கார். இந்த மாதிரி வாசிச்சா நம்ம ஆட்கள் எல்லாருக்கும் நீங்கள் அப்படியே கேட்குறாள், எனக்கு இவரை கொடுங்க அவரை கொடுங்கன்னு. அவர் கேட்கறத கொடுக்க மாட்டோமா? அதனால நமக்கு அந்த பிரச்சனையும் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் கேட்டால் என்கிட்ட சொன்னார், ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீள்? நாங்கள் எத்தனையோ பிள்ளையார் கோயிலில் போய் விநாயகர் சதுர்த்தியில் நாங்கள் வாசிக்கிறது இல்லையா? நீங்கள் உங்களால் என்ன முடியும்னு சொல்லுங்கோ, நான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தரேன்னார். அவருடைய வாய் முகூர்த்தம். அவர் நேரே இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் பகவான் அவருடைய நிகழ்ச்சியை நம்ம கோயிலில் நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சார்பாக நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம். அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கணும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரு. நீங்கள்லாம் இவரெல்லாம் வச்சாதான் நீங்கள் எழுந்து போக மாட்டேள். இல்லைன்னா எல்லாரும் 8:15க்கு அப்படி வாட்சை பார்ப்பேள், மாத்திரை போட்டுக்கணும், ஆற்றுக்கு போகணும்பேள். அது இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த ரிக்வஸ்ட் நாங்கள் சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அவரை கொஞ்சம் உள்ளே கூப்பிடுறேன். அவருக்கு நம்முடைய கோவில் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் அதனால இன்னைக்கு நம்ம அவர் பகவான் வரவழைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இது. அப்புறம் நான் ரொம்ப டைம் எடுத்துக்காம சொல்லிவிட்றேன். இப்போ யாருக்கெல்லாம் நாங்கள் தேங்க் பண்ணணுன்ட்டு, முக்கியமாக நம்முடைய ஆடியோ அண்ட் வீடியோ அவர் 2 பேருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஆடியோ நாதன்,
நம்ம கூட ரொம்ப வருஷமா நமக்கு பண்ணிட்டு இருக்கார். வீடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அரேஞ்ச் பண்ணி எடுத்து கொடுத்ததுங்கிறது சாய் முருகன் வீடியோன்னு சொல்லிட்டு அவ எடுத்து கொடுத்துருக்கா. நமக்கு வந்து அவ கொடுத்த இப்போ விட்டல் கொடுத்ததுல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து லைவ் கான்ஸ்டண்ட்டாக 300+ எப்போதுமே போயிட்டு இருக்கு பிகினிங்லேருந்து. அது இல்லாமல் we have crossed 2400 ஸ்பேரடிக் அந்த மாதிரி. அதாவது இது நமக்குன்னு இல்லை, கிருஷ்ணருக்கும் அண்ணாவுக்கும் அவள் அந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் வந்து இதில் வந்து அவள் ஆசைப்பட்டு பார்த்துருக்காங்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட்ஸும் வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப அமைஞ்சது நீங்கள் இந்த மாதிரி பார்க்கறதுக்குன்னு. அவர் சொன்ன மாதிரியே அனுஷத்தன்னைக்கு இது நடந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த வீடியோனுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த டெக்னிக்கல் சைடில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு யங்ஸ்டர், அவரை வந்து இன்னைக்கு தேதியில் உங்கள் எல்லார் முன்னாடியும் நாங்கள் கௌரவப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். அதனால் திரு விட்டல் அவர்கள் ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் ஹியர். ஏன்னா அவன் அவ்வளோ தூரம் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேபிளையே மாற்றி முதல்ல நமக்கான டிரான்ஸ்மிஷனில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸஸ் இருந்தது, அதை மாற்றி இதை பண்ணியாச்சு. அதனால் இன்னைக்கு தேதிக்கு தேங்க்யூ விட்டல், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கான்ட்ரிபியூஷன். ரொம்ப சந்தோஷம். அதனால் உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் தான், அது ஒரு அப்பாலஜி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாபு அண்ணாவனுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு நம்ம கூட ஒத்துழைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுடுத்தோம். இல்லைன்னா இதெல்லாம் இது இன்னும் எங்கேயோ ஒரு 200% லெவலில் மேலே போய் கொண்டு நிறுத்தக்கூடியவா எல்லாருமே. ஏன்னா அவளுக்கு எப்படின்னா தி அக்காம்பனிமெண்ட்ஸ் ஆர் த வைட்டல் போன்ஸ் ஃபார் தம். அது இருந்தால் தான் அவளால் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியும். பகவான் புண்ணியத்தில் எவ்ரிபடி ஹேவ் டன் த பெஸ்ட் எஸ்டர்டே அண்ட் டுடே. அது வந்து நமக்கு உண்மையிலேயே கிடைச்ச விஷயம்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நான் வந்து இதை கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக இப்போ அவருக்கு நம்ம கோவில் சார்பாக மரியாதை பண்ண போகிறோம், சம்பாவனை கொடுக்க போகிறோம். இந்த சம்பாவனை கொடுக்குற நேரத்தில் எல்லாரும் அவருக்கு கைத்தட்டி நம்முடைய அன்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு மறுபடியும் அவள் குடும்பத்தார்கள் எல்லாரும் நலமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டோம். அவள் இந்த லண்டன் கோஷ்டி வந்திருக்காளே, அவள் பக்தா சார்பில் இந்த கமிட்டி பிரசிடெண்ட்டுக்கு அவள் தே வில் ஹானர் போட்டுருங்க. அவங்க வாங்க, மணியாருது. லண்டன்லேருந்து அவள் பண்ணக்கூடிய கைங்கரியங்களுக்கு அவகிட்ட நம்ம கொடுப்போம். இந்த கும்பாபிஷேகம் வருஷத்தினால நான் வாசுகிட்ட சொன்னேன், நீ எது பண்ணாலும் இமயமலையை தொடரா மாதிரி இருக்கணும்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிடல்வார் அவருடைய நாம சங்கீதத்தை கேட்க வச்சாச்சு. இல்லை நான் கூட முதல்ல யோசித்தேன் இந்த இடம் போருமா போராதான்ட்டு. அண்ட் அவ குரூப்பு நீங்கள் நமக்கு வந்து பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் கோயில் நம்ம கோயில் சார்பாகவும் டிவோட்டி சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால இதை நாங்கள் 2 பேருமே சேர்த்து வாங்கி நமஸ்காரம். அண்ணா சொன்ன மாதிரி லண்டன் மித்ர சேவா சார்பாக எல்லாரும் நமஸ்கரிச்சு